அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான சட்ட நடவடிக்கைக்கு ஆளுநர் ஒப்புதல். ஓரிரு நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையிலான சிறு சலசலப்பு சரியாகிவிட்டது. பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி பேட்டி. எந்த குறையும் இல்லை. ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. அந்த சலசலப்பு குறைந்திருக்கிறது. இரு தலைவர்கள் ஒன்றாக மேடையில் அமர்வார்கள், பேசுவார்கள், மாநாட்டில் பங்கேற்பார்கள். மாநாட்டு பணிகள்லாம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மேரி பள்ளியில் மாணவரை அரிவாளால் வெட்டிய சக மாணவர். கருத்து வேறுபாடு இருந்த நிலையில் பென்சில் தொடர்பான தகராறில் தாக்கிய போது ஆசிரியருக்கும் வெட்டு. பாளையங்கோட்டையில் மாணவன் வெட்டப்பட்ட பள்ளியில் வட்டாட்சியர் விசாரணை. மாணவருக்கு 3 இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாக உதவி ஆணையர் தகவல். மாநில உரிமைகளை பாதுகாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு. அசோக் வர்தன் ஷெட்டி, நாகநாதன் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளின் உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியலமைப்பின் விதிகளை ஆராய்ந்து குழு மறுமதிப்பீடு செய்யும். மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டவற்றை மீட்டெடுக்கவும் குழு பரிந்துரை செய்யும் என முதலமைச்சர் அறிவிப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போதுள்ள விதிகளை உயர்நிலைக்குழு ஆராய்ந்து காலப்போக்கில் மாநில பட்டியலிருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு நகர்த்தப்பட்ட பொருண்மைகளை மீட்டெடுப்பது குறித்து வழிமுறைகளை பரிந்துரை செய்தல். அமைச்சர் கே என் நேரு, செந்தில் பாலாஜி பொன்முடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முறையிட்டதாக ஆர்பி உதயகுமார் பேட்டி. சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டதாக குற்றச்சாட்டு. வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்த விவகாரத்தில் OP ரவீந்திரநாத் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவு. தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் மற்றும் திருவனந்தபுரத்திற்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் நீட்டிப்பு. நெல்லை மேட்டுப்பாளையம் ரயிலும் ஜூன் தொடக்கம் வரை இயக்கப்படும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கின் விசாரணை 3 மாதங்களில் முடிக்கப்படும். CBI தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். நில முறைகேடு வழக்கில் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்கத்துறை விசாரணை. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என ராபர்ட் வத்ரா குற்றச்சாட்டு. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தேரோட்டம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். சென்னையில் பைக் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் 16 வயது சிறுவன் கைது. விபத்தில் முதியவர் காயமடைந்த நிலையில் பைக்கின் உரிமையாளரான சிறுவனின் தாயாரும் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிப்பு. மே 2ஆம் தேதி கூடுகிறது அதிமுக செயற்குழு. சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. ஏப்ரல் மாதத்தில் உள்ளிட்ட படங்களை இயக்கியவரும் நடிகருமான ஸ்டான்லி காலமானார். வளசரவாக்கம் மின்மயானத்தில் இன்று மாலை உடல் தகனம். அமெரிக்காவில் இருந்து வெற்றிகரமாக விண்வெளிக்கு சுற்றுலா சென்று திரும்பிய 6 பெண்கள். 11 நிமிட விண்வெளி பயணம் வாழ்வில் மறக்க முடியாதது என நிகழ்ச்சி. IPL கிரிக்கெட்டில் சண்டிகரில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. அடுத்தடுத்த தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா என பஞ்சாப் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தனது 3 பாடல்களை பயன்படுத்தியதற்கு 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித், த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம்
கடந்த வியாழக்கிழமை வெளியானது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். இளையராஜா இசையமைத்த ஒத்த ரூபாயும் தாரேன், ஏஞ்சோடி மஞ்சக்குருவி, இளமை இதோ இதோ ஆகிய 3 பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த 3 பாடல்களை தனது அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதற்கு இழப்பீடாக 5 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று கூறி படத்தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். 3 பாடல்களையும் படத்தில் திரையிடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் 7 நாட்களுக்குள் படக்குழுவினர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இளையராஜா கெடு விதித்துள்ளார். இந்த 3 பாடல்களை பயன்படுத்தி இதுவரை எவ்வளவு வருமானம் ஈட்டப்பட்டது என்ற தகவலை பகிரும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளார். நஷ்டஈடு வழங்க தவறினால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் இளையராஜா எச்சரித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் அரிவாள் வெட்டு வரை சென்றுள்ளது. ஒரு மாணவனை மற்றொரு மாணவன் அரிவாளால் வெட்ட அதனை தடுக்கச் சென்ற ஆசிரியருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. மாணவர்களின் மோதலுக்கு காரணம் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மெரி மெட்ரிக் பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவர் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர். ஒரு மாதத்திற்கு முன்பு பேனா பென்சில் விவகாரத்தில் சிறிய அளவில் மாணவர்களிடையே கருத்து மோதல் ஏற்பட்டு அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டுள்ளனர். இதனை அடுத்து வகுப்பாசிரியர் அந்த இருவரையும் தனித்தனியே வெவ்வேறு இடங்களில் வகுப்பறையில் அமர வைத்திருக்கிறார். எனினும் மாணவர்களுக்கிடையே மோதல் தீரவில்லை. இந்த நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்த ஒரு மாணவன் புத்தக பையில் அரிவாளை மறைத்து எடுத்து வந்துள்ளார். இன்று காலையில் வகுப்பறைக்குள் நுழைந்ததும் ஒரு மாணவன் மற்றொரு மாணவனை தான் கொண்டு வந்த அரிவாளால் வெட்டி இருக்கிறார். இதில் அந்த மாணவனுக்கு கையில் வெட்டு விழுந்துள்ளது. இதனை தடுக்கச் சென்ற ஆசிரியருக்கும் கையில் அரிவாள் வெட்டு விழுந்தது. இந்த சம்பவத்தால் அலறிய மாணவர்கள் சத்தம் கேட்டு அருகே இருந்த ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் என பலரும் உள்ளே ஓடி வந்து அரிவாளுடன் நின்றிருந்த மாணவனை பிடித்து அவனிடமிருந்து அரிவாளை பறித்துள்ளனர். மேலும் காயமடைந்த மாணவன் மற்றும் ஆசிரியரை மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது தொடர்பாக நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையர் வினோத் சாந்தாராம் தலைமையில் ஏராளமான போலீசார் பள்ளிக்கு வந்து விசாரணையை தொடங்கினர். அரிவாள் வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணையும் நடத்தப்பட்டது. 8ஆம் வகுப்பு மாணவர்களிடையே சிறிய அளவில் ஏற்பட்ட மோதல் தற்போது அரிவாள் வெட்டு சம்பவம் வரை சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஸ்கூல் பசங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்கல சின்ன சண்டை வந்திருக்கு. அது மனசாம வந்திருக்கு. அதனால பேசாம வந்திருக்காங்க 2 பேரும். அதுல ஒரு பையன் இன்னொரு பையனை அருவாளால தாக்கியிருக்காரு. இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் கண்டிஷன் நார்மலா இருக்காரு. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம். முதல்கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த தாக்கின பையனையும் நாங்கள் ஜுவனைலால போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் ஒப்படைப்போம். வெட்டப்பட்ட மாணவனும் வெட்டிய மாணவனும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்பதால் போலீசார் கூடுதல் கவனத்துடன் இந்த விவகாரத்தை கையாண்டு வருகின்றனர்.